ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி யுனிடம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 10th சயின்ஸில் அதாவது தெர்மல் ஃபிசிக்ஸ், ஓகேவா? யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸில் நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடியதாக பார்க்க போகிறோம். எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதில் இருந்த 3 டைப்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். So when heated, the atoms in a liquid or gas gain energy and are forced further apart. ஸோ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னும் போதே நம்ம சாலிடில் பார்த்தோம், அது வந்து லென்த்தில் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஏரியாவில் எக்ஸ்பேண்ட் ஆகும், வால்யூமில் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஹீட்டு கொடுக்கும்போது லிக்விடோ கேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து என்னாகும்னா அது வந்து எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ த எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் வேரிஸ் ஃப்ரம் சப்ஸ்டன்ஸ் டு சப்ஸ்டன்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு எக்ஸ்பேன்ஷனோட எக்ஸ்டென்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அந்த பேஸ்ட் அப்பான் த சப்ஸ்டன்ஸை பொறுத்து தான் அதோட எக்ஸ்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் அ கிவன் ரைஸ் இன் டெம்பரேச்சர், a liquid will have more expansion than a solid and a gaseous substance has the highest expansion when compared with the other two. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணால், இப்போ ஒரு டெம்பரேச்சர், ஒரு கிவன் டெம்பரேச்சர் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா a liquid will have more expansion than a solid. ஸோ சாலிடை விட லிக்விட்க்கு மோர் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். அண்ட் இது ரெண்டுத்தையும் விட பார்த்திங்கன்னா கேஷியஸ் சப்ஸ்டன்ஸ்க்கு ஹையஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாலிடை காட்டியும் லிக்விட்க்கு அதிகமாக இருக்கும், சாலிட் லிக்விடை காட்டியும் கேஷியஸ் ஸ்டேட்க்கு அதிகமாக இருக்கும். ஸோ the coefficient of cubical expansion of liquid is independent of temperature, whereas its value for gases depends on the temperature of gases. ஸோ இதில் independent of temperature அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ cubical expansion of liquid பொறுத்த வரைக்கும் temperature independent, பட் இதோட வேல்யூ கேஸஸோட வேல்யூ வந்து கேஸோட டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? லிக்விட் பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர், பட் கேஸ் பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது when liquid is heated, ஒரு லிக்விட் ஹீட் பண்ணும்போது இட் இஸ் டன் பை கீப்பிங் த லிக்விட் இன் சம் கண்டெய்னர் அண்ட் சப்ளையிங் ஹீட் எனர்ஜி டு த லிக்விட் த்ரூ த கண்டெய்னர். ஸோ நம்ம இப்போ லிக்விட் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக வந்து நம்மளால் ஹீட் எனர்ஜி அதுக்குள்ளே கொடுக்க முடியாது. லிக்விடை வந்து அது வந்து என்னென்னா ஒரு கண்டெய்னரில் வச்சு தான் நம்ம அதை ஹீட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு அந்த கண்டெய்னர் ஹீட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கக்கூடிய லிக்விட் ஹீட் ஆகும். So the thermal energy supplied will be partly used in expanding the container and partly used in expanding the liquid. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த ஹீட் எனர்ஜி ஆர் தெர்மல் எனர்ஜி ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னரை ஹீட் பண்ணுறதுல இருக்கும். அதுக்கப்புறம் தான், அதாவது கண்டெய்னரை எக்ஸ்பேண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் லிக்விட் எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஸோ thus what we observe may not be the actual or real expansion of the liquid. Hence for liquids we can define real expansion and apparent expansion. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வந்து நம்ம இப்போ ஹீட் எனர்ஜியை கொடுத்துட்டு இது சர்டன் லிமிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் டேரெக்டாக சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு வந்து அது நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூ வந்து ஆக்சுவல் வேல்யூவாக இருக்காது. சரியா? ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, அதனால லிக்விட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷனும் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷனும் நம்ம பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, if a liquid is heated directly without using any container, then the expansion that you observe is termed as real expansion of the liquid. So லிக்விடை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து கண்டெய்னரே இல்லாமல் ஹீட் பண்ணிங்கன்னா அது வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷன். அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் த ட்ரூ ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் த லிக்விட் பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் வால்யூம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக படித்த அந்த எக்ஸ்பேன்ஷன் அண்ட் சாலிட் டைப்ஸை பேஸ் பண்ணி அந்த டெஃபினிஷன் மாதிரி தான் இதுவும் வரும். So coefficient of real expansion is defined as the ratio of the true rise in the volume of the liquid per degree rise in temperature
to its unit volume. So the SI unit of coefficient of real expansion is Kelvin power minus 1. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்ஃபியூஷனே ஆக தேவையில்லை. Kelvin power minus 1 கான்ஸ்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஹீட்டிங் அ லிக்விட் வித்தவுட் யூஸிங் அ கண்டெய்னர் இஸ் நாட் பாசிபிள். ஆக்சுவலி இதான் உண்மை. லிக்விடை வந்து நம்ம கண்டெய்னர் இல்லாமல் ஹீட் பண்ண முடியாது. ஸோ தஸ் இன் ப்ராக்டிஸ் யூ கேன் ஹீட் எனி லிக்விட் பை போரிங் இட் இன் அ கண்டெய்னர். ஸோ நம்ம வந்து என்ன ஒரு இப்போ லிக்விடை ஹீட் பண்ணணுன்னாலும் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஹீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அ பார்ட் ஆஃப் தெர்மல் எனர்ஜி இஸ் யூஸ்ட் இன் எக்ஸ்பேண்டிங் த கண்டெய்னர் அண்ட் அ பார்ட் இஸ் யூஸ்ட் இன் எக்ஸ்பேண்டிங் த லிக்விட். ஸோ ஒன் பார்ட் வந்து கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் பண்ண யூஸ் ஆகுது, இன்னொரு பார்ட் வந்து லிக்விடை எக்ஸ்பேண்ட் பண்ண யூஸ் ஆகுது. Thus, what you observe is not the actual or real expansion of the liquid. The expansion of the liquid apparently observed without considering the expansion of the container is called the apparent expansion of the liquid. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய அந்த கண்டெய்னரோட எக்ஸ்பேன்ஷனை எடுத்துகிட்டு தான் மீதி இருக்கக்கூடிய வேல்யூவை தான் நம்ம வந்து அதோட உண்மையான எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் சேம் தான், இதில் வேறு சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அங்கே வந்து ரேஷியோ ஆஃப் த ஒரு நிமிஷம் இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ட்ரூ ரைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து அப்பேரண்ட் ரைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் த அப்பேரண்ட் ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் த லிக்விட் per degree rise in temperature to its unit volume. The SI unit of coefficient of apparent expansion is Kelvin power minus 1. ஸோ இப்போ நம்ம இங்கே படிச்சிருக்கிற இந்த ரியல் எக்ஸ்பான்ஷனையும் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனையும் இப்போ இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் டு மெஷர் ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட். ஸோ என்ன பண்ணுறாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரியல் எக்ஸ்பான்ஷனும் அப்பேரண்ட்டும் புரிஞ்சிடும். To start with, the liquid whose real and apparent expansion is to be determined is poured in a container up to a level. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, லிக்விடை வந்து ஒரு லெவலுக்கு நம்ம ஃபில் பண்ணுறோம். மார்க் திஸ் லெவல் அஸ் L1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, L1 அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறாங்க. Now heat the container and the liquid using a burner as shown in the figure 3.5. ஸோ இங்கே இருக்கிற இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், L1 ஃபஸ்ட்டு லிக்விட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணோன்னே லிக்விட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு L1 மார்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இனிஷியலி த கண்டெய்னர் ரிசீவ்ஸ் த தெர்மல் எனர்ஜி அண்ட் இட் எக்ஸ்பேண்ட். ஸோ எந்த கண்டெய்னரில் வச்சுருக்கோமோ அதுதான் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணும் ஹீட் எனர்ஜியை அண்டு இட் ஸ்டார்ட் டு எக்ஸ்பேண்ட். ஆஸ் எ ரிசல்ட் த வால்யூம் ஆஃப் த லிக்விட் அப்பியர்ஸ் டு ஹேவ் ரெடியூஸ்ட். மார்க் திஸ் ரெடியூஸ் லெவல் ஆஃப் லிக்விட் ஆஸ் L2. ஸோ இந்த டைமில் அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகிற டைமில் லிக்விட் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் L2ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹீட் பண்ண the thermal energy supplied to the liquid through the container results in the expansion of the liquid. ஸோ நெக்ஸ்ட் லெவலாக நம்ம ஹீட் பண்ண போகும்போது அடுத்த லெவலாக வந்து பார்த்திங்கன்னா லிக்விடில் சம் லெவல் ஆஃப் டவுன். ஒரு நிமிஷம் கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஓகே, ஸோ ஃபர்தராக ஹீட் பண்ணுவோம் L3 அப்படின்னு இருக்கும். ஸோ நவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லெவல்ஸ் L1 அண்ட் L3 இஸ் கால்ட் as அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ L1க்கும் L3க்கும் அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கிறதா அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு எக்ஸ்பான்ஷன். பட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லெவல்ஸ் அந்த L2க்கும் L3க்கும், அதாவது L2ன்றது அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லெவல் லிக்விடோட லெவல், அண்ட் L3ன்றது ஆஃப்டர் சம் ஹீட்டிங் அதுக்கப்புறமும் லிக்விடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சு அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த லிக்விடோட லெவல் தான் L3. ஸோ இந்த கண்டெய்னர் லிக்விட் அந்த கண்டெய்னர் ஹீட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் அந்த எண்டிங் பாயிண்ட்டு L2 L3 தான் ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஆல்வேஸ் மோர் தேன் தட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். எப்போவுமே வந்து அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனை விட ரியல் எக்ஸ்பான்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட். ஸோ இதுதான் ரியல் எக்ஸ்பான்ஷன்னா L3 மைனஸ் L2, அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன்னா L3 மைனஸ் L1. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லாஸ் இருக்கும். இந்த லாஸ் வந்து என்னன்றது மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். இதனுடைய எக்ஸாக்டான விரிவாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸஸ் ரியல் கேஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகேட்ரோஸ் லா. ஸோ இது என்ன டெஃபினிஷன் நம்மளுக்கு இங்கே 3.4 ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸில் என்ன டெஃபினிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ the 3 fundamental laws which connect the relation between pressure, volume and temperature. ஸோ இதுதான் மெயின் PVT, தட் இஸ் ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். இது நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷனை தான் என்னன்னு இந்த 3 லாஸும் நம்மளுக்கு சொல்லும். இந்த 3 லாஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயில்ஸ் லா. when the temperature of a gas is kept constant, temperature of a gas என்ன பண்ணுறோன்னா கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். the volume of a fixed mass of gas is inversely proportional to its pressure. அதாவது ப்ரெஷர் வந்து இப்போ இன்வெர்ஸ்லினா என்ன, டேரக்ட்லி அப்படின்னா என்னென்னா, இப்போ டேரக்ட்லியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் இஸ் இப்போ இது போது சொல்லிடுறேன். ப்ரெஷரு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம் ஆஃப் ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் கேஸ். அப்படின்னா இப்போ ப்ரெஷர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இன்கேஸ் வால்யூம் நம்ம வந்து அதிகமாக இருக்காதுன்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால் அந்த ரியாக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். இன்கேஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் அ கேஸ் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, வால்யூம் ஆஃப் அ ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர். ஸோ அதனால தான் பீவை போட்டுட்டு அந்த டேரக்ட்லி அந்த ப்ரொபோஷனல் சிம்பிள் போட்டு 1/v போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன் அதர் வேர்ட்ஸ் என்ன சொல்கிறான்னா, ஃபார் அன் இன்வேரியபிள் மாஸ் ஆஃப் அ பர்ஃபெக்ட் கேஸ். அதாவது இன்வேரியபிள் மாஸ் ஆஃப் அ பர்ஃபெக்ட் கேஸ் அப்படின்னா மாறாமல் இருக்கக்கூடிய மாஸ் அந்த ஆஃப் அ கேஸ்க்கு அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் கொடுக்கும்போது த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v அப்படின்னா PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே என்ன ஆகுதுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் ப்ரெஷர் டிக்ரீஸ் வென் புல்லிங் அப், வால்யூம் டிக்ரீசஸ் அண்ட் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வென் புல்லிங் டவுன். ஸோ இதுதான் அதனுடைய மீனிங். சரியா? ஸோ இவங்க சொல்கிறது இன்வேரியபிள் மாஸ் ஆஃப் அ பர்ஃபெக்ட் கேஸ். ஒரு பர்ஃபெக்ட் கேஸ் இருக்குது அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் கொடுக்கும்போது ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து சார்ல்ஸ் லா. த லா ஆஃப் வால்யூம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ லா ஆஃப் வால்யூம் பேஸ் பண்ணி, ஸோ சார்ல்ஸ் லா வாஸ் ஃபார்முலேட்டட் பை அ ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் ஜாக்வஸ் சார்லஸ். ஸோ அப்படின்ற பர்சன் தான் இதை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காரு. அக்கார்டிங் டு திஸ் லா, இந்த லா பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் ஆஃப் கேஸ், அந்த கேஸோட ப்ரெஷரை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா வால்யூம் ஆஃப் அ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ். ஸோ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் வால்யூம் ஆஃப் த கேஸ் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ்க்கு ஈக்குவல். அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. ஸோ V/T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரியா? இன்வெர்ஸ்லி அப்படின்னு போடுறாங்கன்னா இன்ட்டு மல்டிப்ளைல வரும். P இன்ட்டு V ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இன்கேஸ் டேரக்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து V/T அப்படின்னு வரும். சரியா? இப்போ இது வந்து அவகேட்ரோஸ் லா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவகேட்ரோ நம்ம படிச்சிருப்போம், லைக் கெமிஸ்ட்ரியில் மோல் அந்த இதெல்லாம் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஸோ அவகேட்ரோஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அண்ட் டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்க பட்சத்தில் த வால்யூம் ஆஃப் அ கேஸ், ஓகேவா, அதில் இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் ப்ரெசன்ட் இன் இட். ஸோ இங்கே நம்ம புதுசாக ஒன்று கொண்டு வரோம், N அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னு சொல்லணும்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் ப்ரெசன்ட் இன் இட். ஸோ அவகேட்ரோஸ் லா பொறுத்த வரைக்கும் ப்ரெஷரும் சரி டெம்பரேச்சரும் சரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போது Vன்ற வால்யூம் ஆஃப் அ கேஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் ப்ரெசன்ட் இன் இட். சரியா? ஸோ இது V வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு N கொடுத்துருக்காங்க. ஸோ V/N ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். தென் வந்து அவகேட்ரோஸ் நம்பர். ஸோ NA அப்படின்னா அவகேட்ரோஸ் நம்பர் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இந்த வேல்யூ முக்கியம். அவகேட்ரோஸ் நம்பரோட இந்த வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 6.023 இன்ட்டு 10 power 23 per mole. ஓகே,
ஸோ இது வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லாவோட டெஃபினிஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான், இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ அது வந்து நம்ம பார்த்துட்டோன்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்களோ அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு செப்பரேட்டாக கிளாரிஃபை பண்ணுற ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது தவிர்த்து ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மேற்கொண்டு நான் இதில் என்ன இன்க்ரீஸ் பண்ணனாலும் சரி சொல்லுங்கள். அண்டு வந்து இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகிடும். சரியா? ஸோ வேறு சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, இங்கிலீஷு அண்ட் தென் சோஷியல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அப்கமிங் டேஸில் நான் அதோட வீடியோஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோவோட நம்ம இந்த லெசன் முடிச்சுட்டு அடுத்து நம்ம டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.